ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல எனக்கு பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கல. அப்ப நான் பாண்ட்ஸோ இல்ல டெட் ஃபண்ட்ஸோ இந்த டைம்ல வந்து மூவ் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரொட்டேஷன் பேசிஸ் தானே. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ஏறித்து, புதிய உச்சம் போச்சு. அடுத்த சர்க்கிள்ல என்னாச்சு? கோல்டு, சில்வர் ஏறித்து. அப்ப கீழ இருந்தவர் யாரு? க்ரூட் ஆயில் இருந்தாரு. அப்ப க்ரூட் ஆயில் யாராவது போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாலும், இப்ப க்ரூட் ஆயில் நல்ல அவுட்புட் சிஏஜிஆர் கிடைச்சிருக்கும். சரி. இப்போ மார்க்கெட்டு கீழ இருக்கு. கோல்டு மிடில்ல இருக்கு. க்ரூட் ஆயில் மேல இருக்கு. இப்போ எல்லாருமே நம்ம என்ன செய்யற தவறு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டரா இருக்கட்டும், ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸா இருக்கட்டும், கோல்டு ஏறும்போது இன்னும் ஏறும், இன்னும் ஏறும்னு போய் கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்க. ம். சில்வர்ல பண்ணாங்க. கிட்டத்தட்ட 20% சில்வர்லாம் இறங்கிடுது. அதே மாதிரி உச்சத்துல போய் பண்றதுக்கு அவாய்ட் பண்ணணும். உச்சத்துல நம்ம லாபத்தை பார்த்தால் பகுதியை நம்ம லாபத்தை புக் பண்ணணும். நிறைய பேர் அதை செய்யறது கிடையாது. காரணம் கிரீடு. இந்த மார்க்கெட் வந்து எப்படி பை செல் இருக்கு, சப்ளை டிமாண்ட் இருக்கு, புல் பேர்ஸ் இருக்கு, அது மாதிரி ஃபியர் அண்ட் கிரீடு இருக்கு. அப்போ அந்த கிரீடுனால என்ன பண்ணிடுறாங்க, இன்னும் ஏறும்னு நினச்சிட்டு வித்துறாங்க.